என்ன கையில், மாமா சொல்றது உண்மையா? வடிவக்கா சொன்னதுனாலதான் நீங்க இந்த ஆர்டரை வேண்டான்னு சொன்னீங்களா? ஏன் இதை என்கிட்ட நீங்க சொல்லல? அது எப்படி காமாட்சி உங்ககிட்ட சொல்லுவா? எங்க நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ என்கிட்ட சொல்லுவ. எனக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை கேள்வி கேட்பேன். எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடும் பயந்துதான் வேற ஒரு காரணம் சொல்லிருக்கா. ஏமா கையில அவ சொன்னாங்கிறதுக்காக இந்த ஆர்டர் எடுத்து பண்ணாம விட்டுருவியா? அப்போ என் மேல வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல பெரியப்பா. உண்மையிலே இவ்வளவு பெரிய ஆர்டரை எங்களால பண்ண முடியாது. பொய் சொல்லாதம்மா. நீ ஏன் அப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா விஷயத்தையும் வடிவ அவ வாயாலேயே உளறிட்டா. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளெல்லாம் காப்பாத்த நீ நினைக்காத. ஏண்டா மூர்த்தி, கடைக்கு வந்து அவ அந்த பேச்சு பேசியிருக்கா. அவளை அங்கேயே நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவ சொன்னா ஆர்டர் வேண்டான்னு சொல்றீங்க. இல்ல பெரியப்பா, பெரியமா அப்படிலாம் பேசல பெரியப்பா. டே சும்மாறா. அந்த ஆணவம் பிடிச்சவ எப்படி பேசுவா, அதுவும் உன்கிட்ட எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளை பத்தி எனக்கு தெரியாதா? பெரியப்பா, பெரியம்மா சொன்ன விதம் தப்பா இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்புலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. அட போமா. நீங்க எங்க மேல உள்ள அக்கறையில மூர்த்தி வாழ்க்கையில முன்னேறணும்னு அவனுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தீங்க. ஆனா பெரியம்மா சுப்பிரமணி இந்த ஆர்டர் எடுத்து பண்ணானா அவன் பொறுப்பானவனா மாறுவான்னு அவங்க நினைக்கிறாங்க. அத நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும்? ஐயோ, இதாம்மா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. நீ இப்படி யோசிக்கிறத உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் சொல்றதா இல்ல உன்னோட அறியாமன்னு சொல்றதா? ஏமா அவளே இவ்வளவு யோசிக்கும் போது இத பத்தி நான் யோசிக்க மாட்டேன்? நீங்க வாழ்க்கையில முன்னேறணுங்கிற அக்கறையில தான் இந்த ஆர்டரை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா அதே சமயம் என்ன நம்பி இந்த ஆர்டரை நான் தான் பண்ணணும்னு சொல்லி சக்திவேல் ஐயா அவர் பையனை வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சாரு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல. என்னால பண்ண முடியலனாலும் என் தம்பி பையனை வச்சு பண்ணி தரேன்னு நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேம்மா. இத பாருமா, சுப்பிரமணி கிட்ட ஆர்டரை கொடுத்து என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. என் பிள்ளைய முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஆர்டரை அவங்கிட்ட கொடுத்து 1000 பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட முடியாது. கல்யாணம் நடக்கிற இடத்துல சின்னதா ஒரு தவறு நடந்தா கூட ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும்ல. அம்மா, இதுக்கு முன்னாடி அவர் பையன் கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம கேட்டரிங் எடுத்து நான் பண்ணி கொடுத்ததுனாலதான் இந்த கல்யாணத்திலயும் நான் தான் பண்ணணும்னு என்ன தேடி வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் கெடுக்க முடியாது. பெத்த புள்ளங்கிறதுனால ஈஸியா என்னால அவனுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்திக்கிற தகுதி அவனுக்கு வரணும். அதனாலதான் முன்னேறணும்னு வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த ஆர்டரை நான் கொடுத்தேன். ஓ மேலையும் மூர்த்தி மேலையும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. இந்த ஆர்டரை நீங்க நல்லா பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேல இது என்னோட கௌரவ பிரச்சனை. இந்த பெரிய மனுஷன் வீட்டு கல்யாண சமையல்ல எந்த குறையும் வராதுன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்னாலையும் பண்ண முடியாது. அதே நாள்ல எனக்கு வேற ஒரு ஆர்டர் இருக்குல்ல. அப்புறம் நம்பி வந்தவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும் இல்லம்மா. கொடுத்த வாக்க இந்த தர்மலிங்க காப்பாத்தாம விட்டான்னு எல்லாரும் பேசுவாங்கம்மா. அது உங்களுக்கு பரவாயில்லையா? என் கௌரவத்தையும் நம்பிக்கையும் நீங்க காப்பாத்துவீங்களா மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல பெரியப்பா. பெரியம்மா வருத்தப்படுறாங்களேன்னு தான். அவ என்ன சொல்றது? இந்த ஆர்டரை நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் பண்றீங்க. வேண்டாம் பெரியப்பா, இது பெரியம்மாக்கு தப்பா தான் தோணும். வேண்டாம். பெரியம்மா சொன்னதை மீறி இத பண்ண வேண்டாம் தான் தோணுது. அப்ப நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல பெரியப்பா. அப்புறம் என்னடா? கையில், இந்த பணத்தை பிடிமா. பெரியப்பா, என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்தா என் வார்த்தைக்கு மறுப்பு பேச மாட்டீங்கன்னா நான் சொல்றத கேளுங்க. இந்தாங்க, இப்ப இந்த அட்வான்ஸ் வாங்கிக்கங்க, பிடிங்க.